அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய் என்ற வேத வசனம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. அந்த வசனங்களை பாடி நாம் சுதந்திரிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே, நீ வேரூன்றுவாய், என் மகளே, நீ வேரூன்றுவாய். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே, நீ வேரூன்றுவாய், என் மகளே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். அருமையான மகனல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகனல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. என் மகனே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய்.
கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய். குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். என் மகளே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக உங்களுக்கு அமைவதாக. இன்றைய இறை செய்தியை சற்று செவிமடுப்போமா? யோவான் எழுதிய நற்செய்தியில் 15வது அதிகாரம் 18 முதல் 21 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தமது சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறுவதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தைகளையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை இயேசு யாருக்கு எங்கே சொன்னார்? தன்னுடைய சீடர்களுடைய பாதம் கழுவிய பொழுது தன்னுடைய சீடர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம். அந்த சீடர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? இந்த உலகம் உங்களை வெறுக்கிறது. ஏன் வெறுக்கிறது? அது முன்னாடி என்ன வெறுக்குது? என்னை வெறுப்பதால் தான் உங்களை வெறுக்கிறது. நீங்கள் என்னை அன்பு செய்வதால் தான் இந்த உலகம் உங்களை வெறுக்கிறது என்ற ஒரு செய்தியை கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த செய்தியிலே உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் அப்ப இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இந்த உலகிற்கு புறம்பானவர்களா? இயேசுவை பின்பற்றும் அவருடைய சீடர்கள் இந்த உலகிற்கு வெறுப்பானவர்களா? இந்த உலக நம்பிக்கைக்கு புறம்பானதா? இந்த உலகம் போல இல்லாததா? ஆம் ஆம் என் அன்பு மக்களே, இந்த உலகத்திற்கு புறம்பான வாழ்க்கையை தான் இயேசுவின் சீடர் ஊழியர் கண்டிப்பாக வாழ்கிறார். இந்த உலகம் என்ன செய்கிறது? திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய குடும்பம் என்று வாழ்கிறது. இயேசுடைய சீடர்கள் அந்த நிலையிலிருந்து துறவரம். முதலில் இந்த உலகிற்கு புறம்பான காரியம். இரண்டாவது காரியம், இந்த உலகம் அதிகாரம், ஆணவம், தலைமை பொறுப்பு என்ற ஒரு போக்கிலே செல்கிறது. ஆண்டவருடைய சீடர்கள் எந்த அதிகாரத்திற்கும் செல்ல முடியாது. ஆன்மீகம், அன்பு மட்டும்தான் ஒரு இறை ஊழியரின் அடையாளமாக இருக்க முடியும். நீங்கள் உங்கள் ஊரில் ஒருத்தர்கிட்ட சண்டைக்கு போனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்?
உங்களை விட அவர் 2 கெட்டவாய் அதிகமாக பேசி உங்களிடம் சண்டை போடுவான். அதே போல் அவருடைய சொந்தக்காரர்கள், நண்பர்கள் உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஒரு குருவானவரை நீங்கள் பேசினால் அவர் உங்களை பார்த்து கெட்டவாய் பேச போவது கிடையாது. அவருக்காக கேட்போர் யாரும் இல்லை. உங்கள் பங்கு தந்தைக்கு அபிமானிகள் இருப்பார்கள். ஆனால் அவருக்காக வந்து எவன் ஒருவன் சண்டை போடுகிறானோ அவனை பகைத்து சண்டை போட மாட்டாங்க. இந்த சாமியார் இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு போயிடுவார். அதனால் அவருக்காக நம்ம ஊரை பகைக்க முடியாது என்ற அருமையான ஒரு நடுநிலை எடுத்துக்கொள்வார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பேச்சை கேட்டால் தானே உங்கள் பேச்சை கேட்பாங்க. ஒரு சில பங்குகளில் இதுதான்ப்பா சட்டம், இப்படிதான்ப்பா செய்யணும், திருச்சபை ஒழுங்குமுறைகள் இதுதான் என்று சொன்னால் யாருக்கும் பிடிப்பதில்லை, யாருக்கும் பிடிக்கிறது கிடையாது. ஆன்மீக அடிப்படையில் இது உன்னுடைய தவறு என்று சொன்னால் பிடிக்கிறது கிடையாது. அன்பு மக்களே, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றக்கூடிய எந்த ஒரு ஊழியரும் இந்த உலகிற்கு புறம்பானவராக இருக்கிறார். இந்த உலக போங்கிலே பணம், பதவி, பட்டம், ஆளுமை, ஒரு பேக்ரவுண்டு, ரவுடிசம் அல்லது ஆள் வச்சு அடிக்கக்கூடியவங்க என்று ஒரு பவரோடு இருந்தா எல்லாருமே மதிப்பாங்க, அன்பு செய்வாங்க. பவர் இல்லாத மனிதருக்கு பவுசு இல்லை. எனவே என் அன்பு மக்களே, உங்கள் குருக்களை, ஊழியர்களை அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இருந்தால், நீங்கள் இயேசுவின் அன்பு குழந்தைகளாக இருந்தால், இயேசுவின் பெயரால் வரும் ஊழியர்களை அன்பு செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you all. Praise the Lord. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். என் அன்புக்குரியவர்களே, நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூடவே இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகள், பலவிதமான உலகத்தின் உபத்திரவங்கள், கடவுளுடைய கரத்தை விட்டு நாம் தவறிவிட்டோமோ, நம்முடைய வாழ்க்கை அழிவுக்குரியதாக மாறிவிட்டதோ என்று கலங்கி தவிக்க ஆரம்பிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே வேதனையின் மத்தியில் இருக்கலாம், கடன் பாரங்களின் மத்தியில் இருக்கலாம், சில கஷ்டங்களால், துயரங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டு மனதிலே அதிகமான பாரத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை சந்திக்கிறார். நீங்கள் இருக்கும் சூழ்நிலையில் அவர் உங்களை சந்திக்கிறார். வியாதிப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். ஆண்டவர் கூறுகிறார், என் மகனே, என் மகளே, உன்னை என் நீதியின் வலக்கரத்தில் நான் உன்னை தாங்குவேன். உலகம், உறவுகள் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தாங்குகிறார். எனக்கு பிரியமான அன்பு உறவுகளே, இந்த நாளிலே தேவாதி தேவனுடைய கரம் உங்களை தாங்குகிறது. உள்ளத்தில் உறுதியாய் சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்முடைய நீதியின் வலக்கரத்தால் நீர் என்னை தாங்குகிறீர். தாங்குகிறீர். தாங்கும் கரம் எல்லா தீமையிலிருந்து உங்களை விடுவித்து உங்கள் வாழ்வுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கட்டளையிடுவார். ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நீதியின் வலக்கரத்தால் நீர் தாங்குவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதனைகளும் பாரங்களும் வாழ்க்கையில ஏமாற்றங்களும் வரும் பொழுது, ஆண்டவரே, எங்களை கைவிட்டு விட்டீரோ என்று நாங்கள் புலம்பி தவிக்கிறோம், அழுது புலம்புகிறோம். ஆனால் நீர் எங்களை கைவிடுவதே இல்லை. நீர் எங்கள் மீது மனம் இறங்குகிறீர். உம்முடைய மனதுருக்கத்தின் வல்லமை
இப்பொழுதும் பிள்ளைகள் மீது இறங்கி வருவதாக. கடன் பாரங்களால், பொருளாதார நஷ்டங்களால், வேலை இழப்புகளால், குடும்பத்திலே உறவுகள் மத்தியிலே பல விதத்தில் துயரத்தோடு வருந்துகிறவர்களுக்கு நீரே பலன் அளிப்பீராக. நீரே இவர்களுக்கு ஆறுதல் அளிப்பீராக. என் மகனே, என் மகளே, உன்னை என் நீதியின் வலக்கரத்தில் நான் தாங்குகிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரை நீர் தாங்கிக் கொள்ளும். தீமைகள், நோய் நொடிகள், வாதைகள், இழப்புகள் இவர்களை நெருங்காதபடி நீர் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இன்று இவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாத பாதைகளும் திறக்கப்படுவதாக. உமது கரமே எங்களை பாதுகாக்கட்டும். உமது கரமே எங்களை வலிமையடைய செய்யட்டும். உமது கரமே எல்லாவற்றிற்கும் மேலான ஆசீர்வாதங்களை எங்கள் மீது பொழியட்டும். அப்பா, எங்களை ஒப்புக் கொடுக்கும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் கூறுகிறார், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். எசையா 41:10 படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. மரியே வாழ்க.